கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாகம் ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பார்த்தோன்னாக்கா மலைகள் சாதாரணமாய் விலகுவதும் இல்லை, பர்வதங்கள் சாதாரணமாய் நிலை பெயர்வதும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார், இவைகள் மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும் என்று சொல்லி அப்படியாக சொல்லுகிறார். நம்ம பார்த்தோன்னாக்கா மலைகளையும் பர்வதங்களையும் நார்மலி என்ன செய்வாங்கனாக்கா நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒப்பிடுவாங்க, ராஜாக்களை ஒப்பிடுவாங்க, பணக்காரர்கள், நல்ல வேலைகளில் இருக்கும் மனிதர்களை ஒப்பிடுவாங்க. அதே சமயத்தில் நம்ம அநேக பேசுகிறதை நம்ம கேட்டிருப்போம். நான் உங்களை மலையை போல நம்பியிருக்கேன் என்று அப்படியாக சொல்லுவார்கள். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிறார், நம் நம்பிக்கை வைத்திருக்கும் இந்த மனிதர்கள் ஒரு நாட்களில் இல்லாமலே போவார்கள், நம்மை விட்டு தூரம் போவார்கள், நம்மளுடைய நம்பிக்கையை உடைப்பார்கள் என்று சொல்லி நம்ம திட்டம் தெளிவாக இந்த இடத்துல அறிந்து கொள்ளலாம். அதே மட்டும் இல்லை, நம்ம இடத்துல பண வசதி இருக்கும் பொழுது, நம்மக்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது நம்ம சுற்றிலும் மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் ஒரு காலகட்டம் என்று வரும் பொழுது, ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும் பொழுது எல்லாமே கைவிட்டு போயிடுவாங்க, எல்லாமே தூரம் போயிடுவாங்க. நம்ம தேடுகிறவர்கள் நம்ம நேசிக்கிறவர்கள், நம்மளுடைய கூட்டாளிகள் யாருமே நம்ம கூட அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் நிரந்தரமானவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடையாது என்று சொல்லுகிறார். இவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நம்மக்கிட்ட சொல்லுகிறார். ஆனாலும் விலகாத ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு ஒரு பொழுதிலும் விலகாது என்று சொல்லுகிறார். நம்ம அநேக நேரத்தில் நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசத்தை அதிகமாய் நம் கிட்ட நெருங்கிறவர்கள் மேலே வைத்து நம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் அதிகமான அன்பையும் மனிதர்கள் மேலே நம்ம அன்பை தேடும் பொழுது நம் மனிதர்களுடைய அன்பை தேடுகிறவர்களாக நம் காணப்படுகிறோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியங்கள் நம்ம இடத்துல அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை மட்டும்தான் நம்மை விட்டு நம்மோடு கூட நிரந்தரமாக இருக்கும் என்று திட்டம் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம் மனிதர்களில் நம்பி ஏமாந்து போயிருப்போமானால், நம்பும் மனிதர்கள் கைவிட்டிருப்பார்களானால், கைவிடாத தேவன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அதே சமயத்தில் சமாதானத்தின் உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கிறார். அதே சமயத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய நம்பிக்கையை உடைத்து விட்டார்கள், நம்மை காயப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அறிந்தவர், நம்மேல் மனதுருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஸோ நம்ம கலங்க வேண்டாம். நம்மை நேசிக்கிறவர் ஒருத்தர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மளோடு கூட நிரந்தரமாக இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரையிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே என்று அறிந்து கொண்டு, அவரை மட்டுமே இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரையிலும் அவரை பிடித்து கொண்டு அவருடைய அன்புக்குள் நம் வாசம் செய்வோமா? அவருக்காக அவர் பிரியமானதை செய்து நம் வாழ கற்றுக்கொள்வோமா? இந்த நாளில் ஆண்டவர் தொடர்ந்து உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Amen.